வணக்கம். வணக்கங்க. இந்த மூட்டு வலிக்கு தானுங்க பாக்கலான்ட்டுங்க. வாங்க. காலு இந்த நடந்தா கொஞ்சம் இந்த இதுகிட்ட வீங்கிடுங்க பாத்துக்கிட்டேன். சரிம்மா. அதுகிட்ட ஆச்சரியோட ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அதனாலதான் எனக்கு அது வேண்டாம். நீங்க பேசுற கேட்டுக்கிட்டு இதை போய் பாக்கலான்னு இருக்கிறேன். நல்ல விஷயம். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டா தாராளமா வாங்க. அந்த நம்பிக்கையை உண்மையாக்கிடலாம். அதான் ஈரோடு நம்பர் பாத்தனுங்க. அப்படியே போன் பண்ணேன். ஈரோடு போன இப்பதாம்மா முடிஞ்சது. ஈரோடு கேம்ப் ஒரு 2 வாரம் முன்னாடி தான் முடிஞ்சது. தீபாவளிக்கு ஒரு 14ஆம் தேதி தான் கேம்ப் முடிஞ்சது. இனி அடுத்தது டிசம்பர் மாதம் தேதி போட்டிருந்தாங்களுங்க. ஆமாங்க. அதை பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுகிட்ட ஈரோடுன்னா எனக்கு பரவாயில்லைங்க. அதுகிட்ட பார்த்தேன். நீங்க வெயிட் பண்ணி டிசம்பர்ல வந்து பாக்குறீங்கன்னா வெல் அண்ட் குட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரோடுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்க வந்து பார்க்கலாம். இல்ல அவ்வளவு நாள் வலிக்குது வெயிட் பண்ண முடியாதுன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல். நீங்க ஈரோட்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எங்க வந்து கேம்ப்ல மீட் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் அன்னைக்கு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும், அதாவது என்ன கண்டிஷனா இருந்தாலும் ஒரே நாள்ல நம்மளால சரி பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு நாங்க எப்படி சிகிச்சை கொடுக்கணும்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை முறையா கண்டினியூ பண்ணணும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களாமா? நன்றிமா. வாங்கம்மா வாங்க. கேம்புக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பேஷண்ட் தாங்கம்மா. 10 எந்த கேம்பா இருந்தாலும் 10 பேஷண்ட் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா மார்னிங் டில் ஈவினிங் நிறைய பேஷண்ட் அக்குமுலேட் பண்ணி வச்செல்லாம் பாக்குறது இல்ல. அளவான பேஷண்ட்ஸ் அண்ட் அளவான நம்ம சிம்பிளா டீசென்ட்டா பாத்துட்டு வந்துடுறோம். சோ ரஷ் பண்ணிட்டோ கஜகஜான்னு நாங்க அக்யூமுலேட் பண்ணிட்டோம் எல்லாம் பாக்குறது இல்ல. சோ 10 பேஷண்ட் நாளைக்கே க்ளோஸ் ஆயிடுச்சுனாலும் அப்பாயின்மெண்ட் க்ளோஸ் ஆயிடும். விருப்பப்பட்டா புக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. உங்களுடைய மருத்துவமனையுடைய அட்மிஷன் பத்தி சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி விலாங்குறிச்சி ரோட்ல இருக்குங்க. கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க அட்மிஷன் பாக்குறீங்க, அதாவது வந்து போக முடியாது. ஸோ ஒன்ஸ் நான் தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க விரும்புறேன் அப்படின்னா நீங்க வந்து கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அட்மிஷன் ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா அட்மிஷன் பண்ணி பாக்குறோம். அட்மிஷன்னா அவசர கால சிகிச்சை எல்லாம் கிடையாதுங்க. இப்ப 10 டேஸோ 21 டேஸோ நாங்க கண்டினியூஸா சிகிச்சை உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம். அப்போ நான் வந்து எப்படி டாக்டர் நான் வெளியூர்ல இருந்து டெய்லி வந்து போக முடியாது, எனக்கு அங்க கோயம்புத்தூர்ல தங்குறதுக்கு யாரும் தெரியாது, ஃபெசிலிட்டிஸ் இல்லையே அப்படின்றதுக்காக நாங்க கொடுக்கக்கூடிய அகாமடேஷன் தான் அட்மிஷன். ஸோ நீங்க டெய்லி வந்து போக வேண்டிய அலைச்சல் மிச்சமாயிடும். ஹாஸ்பிட்டல்லயே உங்களுக்கு உங்க ரூம்லயே ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ ஃபுட் வந்து ஹோம் குக்டு ஃபுட்டுங்க. வெளியில இருந்து உங்களுக்கு ஃபுட் கிடையாது. நல்ல வீட்டு உணவா உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவையான, அதாவது பேஷண்ட்டுக்கு எப்படி ஒரு காமான சொஃபஸ்டிகேட்டடா அமைதியா இருக்குமோ அது வந்து நீங்க எல்லாமே எதிர்பார்க்கலாம். பீஸ்ஃபுல்லா நீங்க உங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் பீரியடா நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. வந்துட்டு போகும்போது கட்டாயம் நான் நல்லா இருக்கேன் டாக்டர் அப்படின்னு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். 10 டேஸ் அல்லது 21 டேஸ் தான் அட்மிஷன் ப்ராசஸ்ங்க. இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தான், சென்னை கிடையாது. நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. தெரியல. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சம்பூர்ணம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம்மா. அம்மா, தொலைக்காட்சி பார்த்து பேசாதீங்க, தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்கம்மா. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஒரு வாரமா காது ஒரு சைடா லெஃப்ட் சைடு வலிச்சுட்டே இருக்கேன். காது வலிக்குது? காது சரிம்மா. எந்த பக்கம் வலிக்குது? லெஃப்ட் சைடு காதும் கண்ணு ஒரு சைடா வலிச்சுட்டே இருக்கேன். சரிம்மா, சொல்லுங்க. லெஃப்ட் சைடுல காது கண்ணு ஒரு சைடா ஃபுல்லா வலிச்சுட்டே இருக்கு. சரிம்மா, நீங்க லைன் கட் பண்ணிக்கங்க, டிவியை பாருங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ இந்த கண்ணு வலிக்குது, காது வலிக்குது, இந்த 2 விஷயமும் ஒரு விஷயத்தை தாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது. அவங்க டைரக்டா நம்ம கிட்ட கிளியரா பேசியிருந்தாங்க டிவி பார்க்காம அப்படின்னா நிறைய குவெஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம், அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கண்ணை சுத்தி வலிக்கிறது காதோட ஒரு பக்கம் வெளிப்பகுதியிலயோ இந்த சைட்ல அள்ளை பகுதியில கீழே எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பித்தப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தான் அந்த வலி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது. இதுல நம்ம என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா, அம்மா நீங்க லைவ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணுங்க. தூக்கம் அவங்களுக்கு சரியில்லாம இருக்கு, ஒரு வாரம் 10 நாள் இல்ல, ரொம்ப நாளா, 1 மாசம் 2 மாசம்னு கூட வச்சுக்கலாமே, தூக்கம் சரியில்லாம இருக்கு, டைஜஷன் சரியில்லாம இருக்கு,
அதாவது எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கிறது, நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது, கேஸ் பிடிச்ச மாதிரி சுருக்கு சுருக்குன்னு அங்கங்க பிடிக்குது, ஹார்ட் பர்ன்ஸ், நெஞ்சு எரிச்சல் நிறைய இருக்கு, தொண்டை மட்டும் எரிச்சலாவே இருந்துட்டு இருக்கு, இப்படி ஏதாவது புளிப்போ காரமோ எண்ணெயோ ஒத்துக்க மாட்டேங்குது, நிறைய கோவம் வருது, டென்ஷன் ஆயிடுறேன், கோவம் வருது, தலை பாரம் ஆயிடுது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தி வரும். முக்கியமா உங்களுக்கு எது பொருந்தி வருதோ இல்லையோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருப்பீங்க. இது 100% பொருந்தி வரும். செக் பண்ணி பாருங்க. இதுக்கும் உங்களோட நான் சொன்ன உங்களோட வலிக்கு, நீங்க சொன்ன உங்களோட வலிக்கும் நான் சொன்ன பித்தப்பைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படி இதை சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதோட ரூட் காஸ் நான் சொன்ன இந்த பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணா மட்டும்தான் இது பெர்மனண்டா சால்வ் ஆகும். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. இன்னைக்கு இணைப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இன்னைக்கு லைவுக்கு லைன் ட்ரை பண்ணீங்க, லைன் கிடைக்கல, கவலையே படாதீங்க. ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு காலையில அந்த நம்பர்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல நாங்க அவைலபிளா இருப்போம் காலர்ஸ்க்காகவே. ஸோ நீங்க அந்த டைம்ல எங்களை டைரக்டா கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் சம்பந்தமா எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம அக்குபஞ்சர் சம்பந்தமான டவுட்ஸையும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்யா பிரபா கருணாகரன். இதுல வந்து நாங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலயுமே, அதாவது சோஷியல் மீடியாஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கிறோம். நேம் வேணாலும் ரிப்பீட் பண்றேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்யா பிரபா கருணாகரன். இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்ல முடியுங்களா? டெஃபினட்டா. இப்போ ஒரு அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, தலைவலிக்குது அப்படி சொல்லி கேட்டாங்க. அந்த தலைவலிய வந்து, அதாவது ஒரு சைட் நல்லா கவனிங்க, இந்த புருவத்துல வலிக்கும், கண்ணை சுத்தி வலிக்கும் இல்லைங்களா, இதுக்கு நீங்க வந்து இப்ப நான் சொல்லி கொடுக்குற எந்த விஷயமும் பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பிரச்சனையோட காரணத்தை, பித்தப்பையில பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம். சோ பித்தப்பைக்கு மாத்திரம் ஒரே புள்ளிய போட்டு சரி பண்ணிட முடியாது. ஏன்னா பித்தப்பையில பிரச்சனை இருக்கு, அது தீவிரமாயி அடுத்தடுத்த உறுப்புகளை பாதிச்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வெறும் பித்தப்பையை மட்டும் சரி பண்ணா பத்தாது. எந்தெந்த உறுப்புகள் பித்தப்பைனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். சோ ஒரே பாயிண்ட் இதுக்கு நம்ம சொல்லி நிரந்தர தீர்வு காண முடியாது. சோ ஆனா தற்காலிகமா இப்ப நம்ம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், பயங்கரமான தலைவலி வருது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, பயங்கரமான பெயின்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலியில அந்த ஒத்த தலைவலி, கிளஸ்டர் ஹெடேக்னு சொல்லக்கூடிய ஒத்த தலைவலியில் இருக்கீங்கன்னா சிம்பிளா அதை வந்து நம்ம எப்படி அப்படி உட்கார்ந்த இடத்துல அதை எப்படி குறைச்சிக்கலாம் வித்தவுட் அ பெயின் கில்லர் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து டெம்பரரி ரிலீஃப். இந்த புருவம் இருக்கு இல்லைங்களா, புருவத்தோட சென்டர் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இங்க எக்ஸாக்டா கண்களை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பக்கம், நீங்க வலி எந்த பக்கம் இருக்குதோ அங்க மட்டும் பிரஸ் பண்ண வேண்டாம், ரெண்டு புருவங்களையும் ப்ரெஷர் கொடுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடம் நீங்க இந்த ப்ரெஷரை வந்து ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் கண்டினியூஸா ஹோல்ட் பண்ணி, ரொம்ப டைட்டா இல்லைங்க, ஒரு உங்களுக்கு பேரபிளா ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதுல நீங்க ப்ரெஷர் கொடுத்து பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வரைக்குமே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களோட வலியோட தீவிரம், அந்த ஷார்ப்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டு கட்டு கட்டுன்னு வலிக்குது, அந்த ஷார்ப்னஸ் அப்படியே குறையறத உங்களால உணர முடியும் இது ஒரே ப்ரெஷர்ல. இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் ஒரு 5-10 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு செகண்ட் ப்ரெஷர், மறுபடியும் ஒரு 5-10 செகண்ட்ஸ் கொடுத்து கேப் கொடுத்துட்டு தேர்ட் ப்ரெஷர், இது மாதிரி ஒரு 5 தடவை கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இதை ரிப்பீட் பண்ணுங்க 10 நிமிஷம் கழிச்சு. டெஃபினட்டா இந்த 10 நிமிஷம் கேப்லயே உங்களோட வலி குறையறத உங்களால உணர முடியும். இது தற்காலிகமா ஆன் ஸ்பாட் நீங்க இமீடியட்டா ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சப்ஸ்டியூட். இப்போ அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகளின் மூலமா என்னென்ன மாதிரியான நாள்பட்ட நோய்களை நம்மளுக்கு வந்து குணப்படுத்திக்க முடியும்? எல்லா விதமான நாள்பட்ட நோய்களுக்கும் அக்குபஞ்சர் கட்டாயம் ரிசல்ட் கொடுக்குங்க. 30 வருஷம் வீசிங்க 3 நாள்ல சரி பண்ண கண்டிஷன் எல்லாம் நம்ம தியான அக்குபஞ்சர்ல நடந்திருக்கு. எனக்கே அது ஆச்சரியமா இருந்தது நான் பார்க்கும்போது. நான் நிறைய லைவ்ல சொல்லியிருக்கேன், உங்களுக்காக சொல்ல விரும்புறேன். அதாவது அப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க படிக்கிற காலம் அது, ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருங்க அங்க கோயம்புத்தூர்ல ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்துட்டு நம்ம கிளினிக் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. வந்துட்டு என்னோட ஒய்ஃபுக்கு டாக்டர் ரொம்ப 30 வருஷமா வீசிங் கம்ப்ளைண்ட்ல இருந்தேன். என் மனைவி படுத்தே தூங்க மாட்டா, படுத்தா அவளுக்கு மூச்சு சிரமம், உட்கார்ந்து இப்படியே தலகாணி 2 பக்கம் அணை கட்டி வச்சுதான் அவ அந்த மாதிரிதான் தூங்கிட்டு இருக்கா. சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா அந்த அம்மா வந்து உட்காரும் போது நான் பார்த்த காட்சி, அந்த அம்மா குனிஞ்சு ஊன் உளுந்து இப்படி நிமிர்ந்து உட்கார முடியல அவங்களால. ஷி வாஸ் சிட்டிங் லைக் திஸ். அவ்வளோ தலையை குமிஞ்சிட்டு கண்ணுல தண்ணியா இழப்பு எடுத்துட்டு
அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஐயா கூட்டிட்டு வந்திருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம். 30 வருஷம் வீசிங். அப்பா வந்து ஒரு விஷயம் சொன்னார், இவ்வளோ கடினமா இருக்கு ஐயா, விட்டு விட்டு ஒரு வருஷமாவது கூட்டிட்டு வாங்கன்றது அப்பா சொன்ன விஷயம். நாங்க பக்கத்துல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ப மாட்டீங்க, 3வது நாள் அவர் அப்படியே ஷூவை கழட்டி விட்டுட்டு திபு திபுன்னு அப்பா எங்கன்னு கேட்டுட்டு உள்ள வராரு ஸ்வீட் பாக்ஸோட. என்னாச்சுங்கன்னா, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடுத்து. என்ன ஆச்சுங்க ஐயா, என்ன சொல்லுங்க அப்படின்னா, என் மனைவி நேத்து படுத்து தூங்கி நான் பார்த்துட்டேன். 30 வருஷத்துல அவ படுத்து தூங்கி நான் பார்த்தது இல்ல. நேத்து படுத்து தூங்குனவ காலையில 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறா. அவ்வளோ நல்ல தூக்கம். எனக்கு அவ்வளோ கண்ணுல தண்ணி. அவர் அந்த இடத்துல இன்ஸ்பெக்டராவே இல்ல, அவ்வளோ சந்தோஷமா இருந்தார். சோ இது எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு நான் படிச்சிட்டு இருக்கும் போது நான் பார்த்த ஒரு அவ்வளோ அற்புதமான விஷயம். சோ இது வந்து அப்பாவுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும், ரைட்? ஒரு வருஷம்னு சொன்னது வெறும் 3 நாள்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம். சோ இது மாதிரி அக்குபஞ்சர் வந்து நிறைய மிரக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்க ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம். வங்கக்கடலில் உருவாக உள்ள மோன்தா புயல் ஆந்திராவை நோக்கி நகர்வதால் தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்காது என தகவல். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவம். திருப்பூரில் நொய்யல் ஆற்றை பார்வையிட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். ஆறுகளை திமுக அரசு சாக்கடையாக மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. போதிய பயணிகள் முன்பதிவு செய்யாததால் 6 சிறப்பு தொடர்வண்டிகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு தொடர்வண்டித்துறை அறிவிப்பு. நாகர்கோவிலில் உள்ள உணவகங்கள், தேநீர் கடைகளில் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் 1 டன் தடை செய்யப்பட்ட நெகிழி பைகள் பறிமுதல். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக நலவாழ்வுத்துறை தயாராக இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். கும்பகோணம் அருகே அண்ணல் அக்ரஹாரத்தில் கழிவு நீருடன் கலந்து தெருக்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. புதுக்கோட்டையில் அனுமதி இல்லாமல் எம்சாண்ட் மணலை ஏற்றிச் சென்ற 2 சுமையுந்துகளை பறிமுதல் செய்து கோட்டாட்சியர் அதிரடி. அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான வணிக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு. ரோஹித் சர்மா, விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஆறுதல் வெற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு முதல்ல முடக்குவாதம் பத்தி பார்க்கலாம். முடக்குவாதம் இருக்கவங்க ரொம்பவே பயந்திருப்பாங்க. இது இனிமேல் நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா அப்படிங்கிற நிலைமைக்கு பயந்திருப்பாங்க. முடக்குவாதம்க்கு சித்த மருத்துவத்துல எந்த மாதிரியான தீர்வு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா முடக்குவாதம் உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்டுகளும், எலும்போட முனப்பகுதிகள் எங்க இருக்கோ அத்தனை முனப்பகுதிகளும் பாதிக்கப்பட்டு வலி முடங்கி போறதான் நம்ம முடக்குவாதம்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா அது இப்ப ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, கையை கொண்டு ஊனிட்டாரு, அவருக்கு ஒரு கீழ்கை வலது கை எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா அந்த வலது கை மட்டும்தான், அந்த முறிந்த உறுப்பு மட்டும்தான் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு மணிக்கட்டு கீழ்கை எலும்பு மட்டும்தான் வலி இருக்கும். எந்த இடத்துல எந்த கை முறிவு ஏற்பட்டிருக்கோ அதுல வலி இருக்கும். ஆனா இந்த முடக்குவாதம் அப்படி கிடையாது. எலும்போட முனப்பகுதிகள் எங்கெங்க இருக்கோ அத்தனை முனைப்பகுதிகளும் அவங்களுக்கு நம்ம வழியால அவதிப்படுவாங்க. பாத்தீங்கன்னா
நிறைய பேர் வந்து இந்த முடக்குவாதம் எதனால வருது அப்படிங்கறது புரிதல் இல்லாம இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எலும்பு முறிதலுக்கு எந்த ஒரு புரிதலும் தேவையில்ல. ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, ஆக்சிடென்ட்ல சிக்கிருந்தாரு, உடல் எடை தாங்காம அந்த எலும்பு எடை தாங்காம விரிசல் ஏற்பட்டு முறிவு ஏற்படுது. இது நேரடி பாதிப்பு. பைக்ல இருந்தோ, மாடிப்படி இறங்கும் போதோ, ஏறும் போதோ, ஏதோ ஒரு நடந்து போகும்போது பள்ளத்துல காலை விட்டுட்டாரோ, கீழே விழுந்து கையை ஊனும் போது கையெலும்பு முறிவு ஏற்பட்டா அது நேரடி எலும்பு முறிவு பாதிப்பு. ஆனா எலும்போட முனப்பகுதிகள் அனைத்து முனைப்பகுதிகளும் வழிவ வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் முடக்குவாதம் ரத்தத்துல பாதிப்பு ஏற்படுறதுனால. இப்ப பாத்தீங்கன்னா கீழே விழுந்தா எந்த முறிவு எந்த கையிலையோ காலிலேயோ முறிவு ஏற்படுது மட்டும்தான், அந்த இடம் மட்டும்தான் பாதிக்கும். ஆனா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்தா உடம்புல உள்ள எல்லா எலும்புகளும் பாதிக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு செடியை எடுத்துக்கிடலாம், ஒரு செடி அல்லது ஒரு மரத்தை எடுத்துக்கிடலாம். அந்த மரத்துக்கு ஒரு நேரடி பாதிப்பு ஏற்பட்டுட்டு ஒருத்தர் வந்து ஒரு அருவாளை வச்சு ஒரு கொப்பை வெட்டி கீழே சாச்சிட்டாருன்னா அந்த ஒரு கொப்பு மட்டும் இழப்பு அந்த மரத்துக்கு. ஆனா உப்பு தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டா, தொடர்ந்து உப்பு தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டா அந்த மரமே கெட்டு போறதை நம்ம பார்க்க முடியும். இலை கருகி போயிரும், அந்த மரத்தோட தண்டு பலகீனப்பட்டுரும். அந்த நல்ல தண்ணி போய்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த மரம் ஆரோக்கியமா பச்சை பச்சேனி, இலைகள் பச்சை பச்சேனி இருக்கும், பூ பூக்கும், காய் காய்க்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மரத்துக்கு உப்பு தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டா அந்த இலை வாடிரும், தண்டு வாடிரும், காம்பு வாடிரும், எல்லாமே வாடி போயிடும், அழகு கெட்டு போயிடும், முடங்கி போயிடும் அந்த மரம். அதே மாதிரிதான் நம்ம மனுஷனுக்கும். அந்த ரத்தம், சுத்தமான ரத்தம் உடலுக்கு எலும்போட முனப்பகுதிகளுக்கு பாயும் போது, முழங்கை மூட்டா இருக்கட்டு, மணிக்கட்டு ஜாயிண்டா இருக்கட்டு, அல்லது தோள்பட்டையா இருக்கட்டு, அல்லது முழங்கால் மூட்டா இருக்கட்டு, எலும்போட முனப்பகுதிகளுக்கு சுத்தமான ரத்தம் பாயும் போது அங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், பார்க்கறதுக்கு நம்ம கம்பீரமா இருப்போம். எலும்போட முனப்பகுதிகளுக்கு சுத்தமான ரத்தம் பாயும் போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருப்போம், தெம்பா இருப்போம், வலுவான வேலைகள் செய்வோம், வலுவான விளையாட்டு விளையாடுவோம். ஆனா அந்த ரத்தம் சுத்தல்லாம அந்த ரத்தத்துல ஒவ்வாமை ஏற்பட்டு ரத்தத்துல உள்ள எலும்பு கெட்டு போச்சுன்னா எலும்போட முனப்பகுதிகள்லாம் கெட்டு போயிடும். ஒரு செடிக்கு உப்பு தண்ணி பாய்ச்சா எப்படி சரிஞ்சிருதோ அதே மாதிரி மனிதனும் ரத்தம் கெட்டு போய் நமக்கு மூட்டுக்கெல்லாம் பாஞ்சுதுன்னா நமக்கு அங்க எல்லா ஜாயிண்ட்டுகளும் பாதிப்பு ஏற்பட்டு அவன் எப்படி ஒரு செடி உப்பு தண்ணியை பாய்ச்சா சரியுதோ அதே மாதிரி மனிதனும் முடங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இப்போ முடக்குவாதத்துக்கு நேரடியா எல்லா ஜாயிண்ட்டுகளும் பாதிக்கா, ரத்தம் மூலமா பாதிக்கா, ரத்தம் மூலமா பாதிக்கும். உடம்புல உள்ள நமக்கு ரத்தத்துல உள்ள சத்து, எலும்புக்கு தேவையான சத்து அங்க பாதிக்கப்படும் போது நமக்கு எல்லா எலும்போட முனப்பகுதிகளும் பாதிக்கப்படுது. அப்போ ஒருத்தருக்கு ரத்தம் எதனால பாதிக்கப்படுதுன்னு பார்க்கணும். புறா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே டிவில சொல்லிக்கிட்டு இருக்கேன், புறா எச்சத்தினால, புறாவுல இருந்து வரக்கூடிய அந்த ரெக்கையில இருந்து வரக்கூடிய தூசிகள்னால ஒவ்வாமைகள் ஏற்பட்டு நிறைய பேருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு ரத்தம் பாதிப்பு, ஒவ்வாமை ஏற்பட்டு ரத்தம் பாதிச்சிருது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வருது, சோரியாசிஸ் வருது அப்படின்னு பல டிவி நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட ரத்தத்தை இன்னொருத்தருக்கு ஏற்றும் போது, அதாவது ஏதாவது ஒரு வியாதிக்காக நவீன மருத்துவத்துக்கு போகும்போது இன்னொருத்தரோட ரத்தத்தை இன்னொருத்தருக்கு ஏற்றும் போது சிலருக்கு ஒவ்வாமைகள் ஏற்பட்டுரும். ஒவ்வாமை ஏற்பட்டு அவங்களுக்கு தோல் அலர்ஜி வர்றது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வர்றது, இப்படி பாதிக்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடல்ல தொடர்ந்து பாதிப்புகள் இருந்து அங்கே உற்பத்தி சத்து, இந்த குடல் தான் நமக்கு வந்து ரத்தத்துக்கு சத்து கொடுக்கணும். அந்த ரத்தம் அந்த சத்தை கடத்தி கொண்டு வந்து எலும்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும், தோலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். ரத்தம் எங்கிருந்து வாங்கி கொண்டு வருது? குடல்ல இருந்தா உறிஞ்சு கொண்டு வருது. அப்போ குடல்ல பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு எலும்போட முனப்பகுதிகள் பாதிக்கும்.
நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய அல்சர் குடல்ல பிரச்சனை இருக்கிறதுனால சரியா ஜீரணமாகாது, சரியா சாப்பிட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட்டுகள்ல முதுகு தண்டு வட பகுதி வலிக்கும், எல்லா ஜாயிண்ட்டுகளும் வழி வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் கை மூலமாவோ அல்லது இப்போ நிறைய கார்டன்ஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்கள பார்த்துருக்கோம். இந்த கார்டன்ஸ் எல்லாம் செடிகள் வச்சு வைப்பாங்கல்ல, அதுல பூச்சிக்கொல்லி மருந்து தொளிக்கிறது, தொடர்ந்து அந்த செடி கொடிகளை பூச்சிக்கொல்லி மருந்துகளை தொளிச்சிட்டு அதை தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வர்றதை நம்ம பார்க்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, பூனை இந்த மாதிரி விலங்குகளோட தொடர்ந்து நேரம் செலவழிக்கும் போதும் தொடர்ந்து அந்த விலங்குகளோட வாழும் போதும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வர்றதை பார்க்கும். இப்படி பல காரணங்களால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தினால ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வர்றதை நம்ம பார்க்கோம், முடக்குவாதம் வர்றதை பார்க்கும். எதனால இந்த முடக்குவாதம் வந்திருக்கு? ரத்தம் ஏத்துனதுனால வந்துச்சா, அல்லது பறவைகள்னால வந்துச்சா, அல்லது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால வந்துச்சா, அல்லது தொடர்ந்து ஏசிலேயே இருந்து ஒவ்வாமை ஏற்பட்டு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எதனால வந்தது அப்படிங்கறத அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி கொடுத்து அந்த ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சித்த மருந்துகள் கொடுத்து அவங்களை நிரந்தரமா குணமாக்கவும், எல்லாரையும் போன்று நல்ல நல்வாழ்வு வாழையும் நம்மளோட மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதாவது அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எதனால வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த நோயோட வேர்க்கே சிகிச்சை அளிக்கும் போது அவங்களை நிரந்தரமா குணப்படுத்த முடியுது. இந்த மாதிரி வாத பிரச்சனைகளுக்கு ஆங்கில மருத்துவத்துல இப்ப சமீபமா கொடுத்திருக்க மருந்துகள் பாத்தீங்கன்னா சத்து மாத்திரைகள் தான், பின்விளைவுகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அதாவது சத்து மாத்திரைகள்னால இந்த வாத பிரச்சனையை குணப்படுத்திட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறி. அத அலோபதி மருத்துவர்களும் சொல்ல மாட்டாங்க. சத்து மாத்திரைகள் உடல் பலகீனம், உடல் பல வியாதிகள்னால உடல் நல குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சத்து மாத்திரைகள் கொடுத்து உடலை தேத்துறது வழக்கம். இந்த வாத பிரச்சனைக்கு இப்ப முழங்கால் மூட்டு வலி இருக்கு, சாதாரண ஒரு மூட்டு வலி. இத நம்ம முதல்ல எதனால அந்த மூட்டு வலி வந்திருக்கு, அந்த மூட்டுல என்ன நீர் கோர்த்திருக்கா, ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து உள்ளே நீர்க்கட்டை ஏற்படுத்தி இருக்கா, ஜவ்வை பாதிச்சிருக்கா, அல்லது குருத்தெலும்பையும் பாதிச்சிருக்கா. இந்த மட்டன் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், எலும்போட முனப்பகுதிகளெல்லாம் முனப்பகுதி மட்டும் தான் கடிச்சு சவச்சு சாப்பிட முடியும், நடுப்பகுதியெல்லாம் கடிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எலும்போட முனப்பகுதியெல்லாம் இலை எலும்பா இருக்கும், குருத்து எலும்பா இருக்கும். அதுல அத கடிச்சு சவச்சு சாப்பிடுற அளவுக்கு ஈஸியா இருக்கும். அதுல ஈஸியா அந்த ஜாயிண்டுகள்ல ஃப்ளூயிட் நீர், மூட்டுக்கள்ல நீர் கோர்த்துக்கிட்டுனா அந்த குருத்தெலும்பு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சத்து மாத்திரைகள் கொடுத்தா எப்படி சரியா வரும்? ஃப்ளூயிட் நிக்கிறதுனால அந்த குருத்தெலும்பு பாதிச்சு வலி வர்றது மூட்டு வலி. ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து உள்புண்ணை ஏற்படுத்தி வலி வர்றது மூட்டு வலி. அப்போ இந்த நீர் எதனால வந்திருக்கு, இந்த ஃப்ளூயிட் எங்க இருந்து வந்தது, இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு அதை நோக்கி அந்த நீர் உற்பத்தி எங்க இருந்து நடக்கு? சிறுநீரக பையில இருந்து வருதா, மலப்பையில இருந்து வருதா, அல்லது லங்ஸ்ல இருந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, எங்க இருந்து வருது அப்படிங்கறத பார்த்து அதற்கு ஏற்றார் போல அந்த நோயோட வேர்க்கை சிகிச்சை அளிக்கும் போது அந்த மூட்டு வலியை நம்ம குணப்படுத்த முடியும். அந்த நீர், மூட்டுல கோர்த்திருக்கக்கூடிய நீர் எங்க இருந்து வருது? யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சிறுநீரக பாதையில புண்கள் ஏற்பட்டு நீர் வைக்கா, அல்லது லங்ஸ்ல நீர் கோர்க்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து, அல்லது குடல்ல தேவையில்லாத கெட்ட அமிலங்கள் உற்பத்தி ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து எங்க கெட்ட நீர் உற்பத்தி ஆகுதோ அங்கே தடுத்து நம்ம சிகிச்சை அளிக்கும் போது இத நிரந்தரமா குணப்படுத்த முடியும்.
40 வயசு மேற்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப அதிகமா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி இதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம சரி பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, இது அறுவை சிகிச்சை தீர்வே கிடையாது. நம்ம சயின்ஸ் பிரகாரம் இதை சிந்திச்சு பார்க்கணும். அறிவியல் பூர்வமாக நம்ம உடம்பு பரிணாம வளர்ச்சியில எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் நமக்கு இது அறுவை சிகிச்சை தீர்வு இல்லை என்பது புரியும். இப்போ மூளையில இருந்து முதுகுத்தண்டு விட வழியா நமக்கு நரம்பு உடலை இயக்குது. உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளையும் மூளையில இருந்து வரக்கூடிய தண்டுவிட நரம்பு தான் இயக்குது. இப்போ மூளை நினைச்சா யூரின் பையை ஓபன் பண்ணணும், மலப்பையை ஓபன் பண்ணணும். மூளை நினைச்சாதான் ஓபன் ஆகும். அப்ப அந்த செய்திகள் அந்த யூரின் பை மலப்பைக்கு கிடைக்கணும். அது எது வழியா கிடைக்கும்? அந்த தண்டுவிட பகுதியா தான் அந்த நியூஸ் செய்தி பரிமாறப்படுகிறது. அந்த உறுப்புக்கு அந்த மூளை ஆர்டர் போட்டு நீ மலப்பையை ஓபன் பண்றது, யூரின் பையை ஓபன் பண்றது, இப்படி உறுப்புகளை இயக்குவது நம்ம முதுகு தண்டுவிட நரம்பு வழியாதான் மூளை நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னால ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை தெளிவா கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. என் பேர் நிர்மலா. சரி. வயசு 56. சரி. எனக்கு இந்த தண்டுவடத்துல ஆபரேஷன் பண்ணாங்க சார். எல்போரின்னு. சரி. அது இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. பண்ணி 11 மாசம் ஆகுது. 11 மாசம் ஆயிட்டும் எனக்கு அப்படியே இடுப்புலாம் சூடா அப்படியே அனலா இருக்கு. சரி. ஒரு நேரம் கழுத்து வலியுது, ஒரு நேரம் நடுமுகிட்ட இந்த பக்கம் ஒரு இடம், இந்த பக்கம் அப்படி மாறி மாறி வலிக்குது சார். சரி. இப்ப உங்களால நடக்க முடியுதா? நடக்க முடியுது சார். எனக்கு பல வருஷமா மோஷன் பிரச்சனை வேற சார் எனக்கு. சரி. இப்ப நடக்க முடியுதா? ஏதாவது பிடிச்சிட்டு நடக்கீங்களா, சாதாரணமா நடக்கீங்களா? சாதாரணமா நடக்கும் சார். ஆனா ரொம்ப நேரம் நின்று எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் படுத்து இருக்கவும் முடியல, எரியுது அப்படியே. சரி. திருப்பி எதுவும் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஆமா சார், பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா நான் பண்ணல சார். நான் ஒண்ணு பண்ணியே இந்த மாதிரி சொல்லிட்டு நான் பண்ணல சார். சரிம்மா, போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அம்மா, உங்க தொலைபேசி அணைச்சிருங்க, விளக்கம் சொல்றாங்க வைத்தியர், கேளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த முதுகு தண்டுவிட நரம்பு உடலை இயக்குது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 6 C6 C7 L4 L5 இந்த ஜாயிண்டுகள் அதிகமா அசை கொடுத்து அந்த ஜாயிண்ட்ல கேப் இருக்கும். அந்த கழுத்து தண்டுவிட பகுதிக்கும் முதுகு தண்டுவிட பகுதிக்கும் இடையில C6 C7 முதுகு தண்டுவிடத்துக்கும் இடுப்பு தண்டுவிட பகுதிக்கும் இடையில அந்த L4 L5 ஜாயிண்ட் இங்க இதெல்லாம் கேப் அதிகமா இருக்கும். இந்த கேப்புக்குள்ள நீங்க சரியா மோஷன் போகல, இப்போ சரியா மலம் போகலன்னா உடம்புல கேஸ் கெட்ட நீர் எல்லாம் எங்க போய் தங்கும்? நீங்க சரியா மலம் கழிக்கல, 3 நாளைக்கு ஒருக்கா போறீங்க அல்லது 2 நாளைக்கு ஒருக்கா போறீங்க, அத முழுமையா கழிவு வெளியேறாம இருந்தது அப்படின்னா நம்ம கை கால்லாம் வீங்கும், உடம்புல எல்லாம் நீர் வைக்கும், முதுகுத்தண்டு விட பகுதியில எல்லாம் கேஸ் டெபாசிட் ஆயிரும். தேவையில்லாத வெளியேற வேண்டிய தாதுப்புக்கள்லாம் உடம்புல போய் படியும். அப்போ இந்த முதுகு தண்டு விட பகுதி எந்த இடத்துல கேப் அதிகமா இருக்கோ, L4 L5 சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட்ல கேப் அதிகமா இருக்கும். அது உள்ள போய் ஜவ்வுக்குள்ள போய் உடம்புல தேவையில்லாத நீர்கள் கெட்ட அமிலங்கள் அந்த ஜாயிண்ட்ல போய் டெபாசிட் ஆயிரும். அப்போ அங்க வீக்கம் ஏற்பட்டு மூளையில இருந்து வரக்கூடிய தண்டுவிட நரம்ப அழுத்தும் போது நமக்கு வலி இருக்கும். இப்போ L4 L5 பல்ஜ்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பல்ஜ்னா என்ன? வீக்கம். L4 L5 ஜாயிண்டில் உள்ள ஜவ்வு எப்போதும் இருக்கக்கூடிய அளவை விட பெருசாயிருது. அதை நம்ம வீக்கம்னு சொல்றோம். அது வீங்கும் போது மூளையில இருந்து வரக்கூடிய தண்டுவிட நரம்ப அழுத்துது. அப்போ இந்த வீக்கத்தை சுருங்க வைக்கணுமா அறுக்க வைக்கணுமா? அறுக்கணுமா? அது நீங்களே யோசிக்கணும். இந்த வீக்கத்தை L4 L5 ஜாயிண்டில் உள்ள வீக்கத்தை
சுருங்க வைக்கணுமா அந்த வீக்கத்தை அறுக்கணுமா? இப்போ நீங்க சரியா மோஷன் போகாட்டா ஃபேஸ் எல்லாம் வீங்கும், வயிறுலாம் வீங்கிரும், கால்லாம் நீர் கோர்க்கும். அப்ப எல்லாத்தையும்